ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். உலகம் என்னும் தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாய் பிறந்தது அப்படிங்கிறாங்க. உலகம் அப்படின்னா வந்து உழவு, அந்த சொல்லின் அடியிலிருந்து தான் பிறந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறளில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஒழுக்கம் அப்படின்னா வந்து அது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வந்து ஒரு தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வரிகள் வந்து கொடுத்து ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சிலேருந்து இது வந்து யாரோட வரிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் அப்படின்னா தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தான் வளரணும். இந்த வரிகள் சொன்னது வந்து பெரியார், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது வந்து பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறாங்க. ஒரு பொருள் தான் தரும், ஆனால் பல சொற்கள் வந்து வருது அப்படிங்கிறாங்க. பல சொற்கள் ஒரே ஒரு பொருளை தான் வந்து தருது அப்படின்னா வந்து அது பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. இதை நீங்கள் வந்து என்ன லாஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரே ஒரு பயனிலையை கொண்டு தான் முடியுது. அதுதான் நமக்கு கீ பாயிண்ட்டு. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பொருந்தாத இணை வந்து எது அப்படிங்கிறாங்க. ஈண்டுனா இவ்விடம், காண்தகு அப்படின்னா காணத்தக்க, இருப்பானினா இரும்பு ஆணை. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பொருள் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. பொருந்தாதது அப்படின்னா வந்து கீண்டு, அதுதான் பொருந்தாதது. ஸோ பொருள் பார்த்துங்க. ஈண்டுனா இவ்விடம், காண்தகுனா காணத்தக்க, இருப்பானினா இரும்பு ஆணி. பிழையற்ற தொடரை எழுதுக அப்படிங்க. புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். இது வந்து என்ன, இந்த மெய்யெழுத்து எந்தெந்த இடத்துலாம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ள வேண்டும். பொருந்தாத வினை மரபினை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. அம்பு அப்படின்னா எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான். இது வேற என்ன சொன்னோம், தண்ணீர்னா குடித்தான், சோறுனா உண்டான். வேற என்ன சொல்லலாம், சோறு உண்டான், முறுக்கு தின்றான், இதெல்லாம் வரும். ஸோ வந்து இங்கே வந்து சுவர் அப்படின்னா வந்து எழுப்பினான் அப்படின்னு வரணும், கட்டினான்னு வரக்கூடாது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஏ ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் அடிச்சுட்டு போயிடலாம். இதான் பொருந்தாதன்னு. அம்புனா எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான். அகர வரிசை பார்த்துக்குங்க. இதில் வந்து என்ன, இது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஆளே வருது. அதுலேயே வந்து கேங்கேச்சர் சீரீஸ் இருக்குல்ல, இக்கு இங்கு இச்சு இஞ்சு, அதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நல்லா கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துக்குங்க. சுவை பண்பு வந்து என்னென்ன சுவை பண்பு, அதில் எது பொருந்தாதது அப்படிங்கிறாங்க. சுவைனா காரம், புளிப்பு, இனிப்பு வரும். சதுரம் அப்படிங்கிறது வந்து வடிவம் சம்பந்தமானது. ஸோ அதுதான் பொருந்தாதது. உரிய பொருளை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஆ உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா ஆ அப்படின்னா வந்து பசு தான் குறிக்கும். பிறமொழி கலப்பு அற்ற தொடரை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். சாஷ்டாங்கம் வருது பார்த்தீங்களா. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து டியில் வந்து ஆசீர்வதித்தேன், அது வந்து வராது. ஸோ வந்து நமக்கு வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டு. இதை வந்து நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பிரித்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுனித்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நுனி கூட்டல் ஈத், தூவை வந்து இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. பேருந்து நிறுத்துமிடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இன்றும் நம் நாட்டில் பெருவாரியான மக்கள் உள்ளார்களே. ஏரிகளில் மழைநீர் சேமித்தால் கிணறுகளில் நீர் வற்றாது. இதில் வந்து என்ன பிழைனா, ஆலமரத்தினுக்கு வந்து இந்த எல்லாம் வராது, விழுதினை. ஸோ வந்து குரங்கு, இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் கொடுத்து சரியாக பிழையான தொடர் வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் நம்மள்கிட்ட இப்போ வந்து இது மாதிரியான கேள்விகள் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் பொருந்தாதது என்னென்னு பார்த்துங்க.
தான் கூட்டல் இன் தன்னின், நீ கூட்டல் இன் உன்னின். இது வந்து என்ன, தன்மை முன்னிலை படர்க்கை வருது பார்த்தீங்களா, அது சம்பந்தமான கேள்வி. தான் கூட்டல் இன் தன்னின், நீ கூட்டல் இன் உன்னின், யான் கூட்டல் இன் எண்ணின், நாம் கூட்டல் இன் வந்து எங்களின். அதுங்கிறது இதை நீங்கள் பார்த்தாவே நல்லாவே தெரியுது. ஏபிசி வந்து கரெக்டு, சி வந்து தவறு. ஓடு என்பதன் வினையற்ற சொல்லி கண்டறிக அப்படிங்க. ஓடு அப்படின்னா வந்து வினையற்ற சொல் வந்து ஓடி. அடுத்து பாருங்க, தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யார்? இயற்றுபவர் வந்து வித்தார கவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா ஆசு கவி, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆசு கவினா என்ன சொல்லுவாங்கன்னா, பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசு கவி அப்படிங்கிறாங்க. இதே வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வந்து வித்தார கவி அப்படிம்பாங்க. இதே மதுரக்கவினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரக்கவி. இது சித்திரக்கவி அப்படின்னா வந்து சொல்லணி அமைத்து பாடுபவர் தான் வந்து சித்திரக்கவி அப்படிம்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆசு கவினா பாடு என்ற கூறியவுடன் பாடுபவர் ஆசு கவி. வித்தார கவினா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வந்து வித்தார கவி. மதுரக்கவி அப்படின்னா வந்து ஓசை நலம் சிறக்க பாடுபவர். சித்திரக்கவி அப்படின்னா வந்து சொல்லணி அமைத்து பாடுபவர் தான் வந்து சித்திரக்கவி அப்படிம்பாங்க. இது வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கம்பரது காலம் அப்படின்னா வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு தான் வந்து கம்பரது காலம். சொல்லிற்கு ஏற்ற பொருளை பொருத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. ஆயக்கலை என்னன்னா ஆயக்காலை அப்படின்னா வந்து அந்த நேரத்தில், திரள் அப்படின்னா வந்து திரட்சி, எயினர் அப்படின்னா வந்து வேடர், நாவாய்னா படகு. ஆயக்காலைனா அந்த நேரத்தில், திரள் திரட்சி, எயினர்னா வேடர், நாவாய் படகு. உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் என்னன்னா சிலப்பதிகாரம் தான். நமக்கு முதல் காப்பியம்னாவே சிலப்பதிகாரம் தான் சொல்லுவோம். முதல் குடிமக்கள் காப்பியம் எல்லாம் வந்து சிலப்பதிகாரம் தான். ஸோ வந்து உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் வந்து என்னென்னா சிலப்பதிகாரம். தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும், சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் வந்தனா முக்கூடற் பள்ளு அப்படிங்கிறாங்க. தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும், சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் வந்து முக்கூடற் பள்ளு. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார் அப்படின்னா வந்து மணிமேகலை தான் வந்து சொல்கிறாங்க. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் வந்து மணிமேகலை தான் வந்து முதல் சமய காப்பியம் கூட வந்து சொல்லுவாங்க. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் வந்து பெரிய புராணம். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் வந்து பெரிய புராணம். பெரிய புராணம் என்ன சொல்லுவோம், திருத்தொண்ட புராணம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்குங்க. நம்ம பெரிய புராணத்தை நிறைய சொல்லிட்டோம். நந்தி கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை அப்படிங்கிறாங்க. பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இது வந்து புக்கில் இருக்க மாதிரியே எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீயடா எதிர்த்து நிற்பதோ அப்படிங்கிற மாதிரி வருது. அழகர் கிள்ளை விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல் அப்படிங்கிறாங்க. அழகர் கிள்ளை விடுத்தூது என்ற சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல் அப்படின்னா வந்து 250 ஆண்டுகளுக்கு வந்து முந்தைய நூல் தான் வந்து அழகர் கிள்ளை விடுத்தூது அப்படிங்கிறாங்க. செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னா வந்து செரு அடுத்தோல் நல்லாதனர் அப்படிம்பாங்க. திரிக்கடுகத்தை இயற்றியவர் தான் வந்து நல்லாதனர். நல்லாதனர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா செரு அடுத்தோல் நல்லாதனர் அப்படிம்பாங்க. இது வந்து திரிகடுகத்தை தான் எழுதியிருப்பார். அதில் வந்து எப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி, அது வந்து ஒரு மருத்துவ நூல்னு சொல்லுவோம்ல, அது எப்படி நம்ம உடம்புக்கு வந்து நல்லதோ அதே மாதிரி இதுலேயும் 3 அறக்கருத்துக்கள் நீதி கருத்துக்கள்லாம் இருக்கும். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். திரிகடுகம் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏலாதி திரிகடுகம் 3மே வந்து மருந்து சம்பந்தமான நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்குன்னா செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் வந்து நல்லாதனர். திரிகடுகம் வந்து 17 கீழ்கணக்கில் கூட ஒரு நூல்னு சொல்லுவாங்க. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்று கருத்தமைந்த பாடலை
பாடிய சங்கப்புலவர் யார் அப்படிங்கிறாங்க. முன்றுரை அறையினர். ஆக்சுவலி வந்து சம்டைம்ஸ் வந்து இது வந்து என்ன நூல்னு கேட்பாங்க. பழமொழி 400. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்று கருத்தமைந்த பாடல் அமைந்த நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து பழமொழி 400 முன்றுரை அறையினர். நம்ம சம்டைம்ஸ் வந்து அந்த யார் பாடினாங்கன்னு கேட்குறாங்க, அப்படின்னா அது எந்த நூல்னு கேட்குறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 17 கீழ்கணக்கில் ஒரு நூல் தான் வந்துன்னா பழமொழி 400. அதை எழுதினவங்க தான் முன்றுரை அறையினர். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளேன்னு உள்ள நூல் ஒன்று பழமொழி 400. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து புறநானூறு தான் வந்து சொல்கிறாங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே அப்படின்னு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, ஆனால் தொகுப்பித்த வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி வந்து சொல்லுவாங்க. இதோட அடிவரையர் வந்து 9 to 12 அடிவரையர்லாம் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இதோட அடிவரை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த நூல் வந்து 8 தொகையில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். நற்றிணை தான் அதுக்கான ஆன்சர், அதையும் பார்த்துக்கோங்க. கார்முக தசனி கூச கடுத்தவ அரக்கன் என்ற சீர்முக திளவல் பின்னர் திறத்ததன் நாம வேளார் என்ற வரிகள் எழுதியவர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் அப்படிங்கிறாங்க. வீரமாமுனிவர் நிறைய பார்த்துருக்கோம். தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருகதை, சதுரகாதி, இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் இயற்றியதான். தவறான தொடரை தேர்ந்தெடு அப்படிங்க. சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் வந்து அப்பர், கரெக்டு. மணக்கோலத்தில் ஆட்கொள்ள பெற்றவர் வந்து சுந்தரர், கரெக்டு. திருவண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் யார் அப்படின்னா வந்து சம்பந்தர் கிடையாது, சுந்தரர் தான். ஸோ வந்து ஆன்சர் வந்து திருவாங்க. திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ள பெற்றவர் வந்து மாணிக்க வாசகர், கரெக்டு. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து என்னென்னா இதை திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. சூளை நோயிலான அப்பர் தான், ஆனால் வந்து என்ன மணக்கோலத்தில் வந்து ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர். திருவண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் வந்து சுந்தரர் வருவார், அவரும் சுந்தரர் தான். திருப்பெருந்துறைனா வந்து ஆட்கொள்ள பெற்றவர் வந்து மாணிக்க வாசகர் அவர்கள் வந்து வருவாங்க. அதை நல்லா பார்த்துங்க, இது வந்து திருப்பி கேட்பாங்க. இதே வந்து திருஞான சம்பந்தர் வந்து எந்த இடத்துல ஆட்கொள்ள பெற்றார்னா சீர்காழியில். நல்லா திருப்பி இனிமேல் கேட்கலாம், பார்த்துங்க. திருஞான சம்பந்தர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து சீர்காழி. இதே திருநாவுக்கரசர் வந்து திருவதிகை என்னும் இடத்தில் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இது சுந்தரர் வந்து திருவெண்ணை நல்லூர், மாணிக்க வாசகர் வந்து திருப்பெருந்துறை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடங்கள்னு எழுதிக்குங்க, அதுக்கு நேராக வந்து எழுதிக்குங்க. திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவதிகை, சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்க வாசகர் வந்து திருப்பெருந்துறை. இப்படி தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்போ இது கேட்டுட்டாங்க, மேபி வந்து இனிமேல் வரப்போகிறதுல வந்து இவரை கேட்கலாம், அப்பரை கேட்கலாம், இல்லைன்னா வந்து என்ன சம்பந்தரை பற்றி கேட்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரவு நீர் குழலும் அற்றோ என அஃதும் அற்றே என வெறுவிழான் செலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இந்த பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பரஞ்சோதி முனிவர். ஸோ இந்த பாடல் வந்து எதில் இருக்குது இந்த வரிகள் அப்படின்னா வந்து திருவிளையாட புராணத்தில் தான் வந்து இருக்குது, பரஞ்சோதி முனிவரோட பாடல். திருவிளையாட புராணத்தை ஏற்றது யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இவரோட ஆண்டு வந்துன்னா 17ஆம் நூற்றாண்டு வந்து சொல்லுவாங்க, பார்த்தோம். திருவிளையாட புராணத்தில் வந்து 3 காண்டங்கள் இருக்குது, 63 படலங்கள் வந்து இருக்குது, 3363 விருத்தப்பாக்கள் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. திருவிளையாட புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதினது. அதில் 3 காண்டங்கள், 63 படலங்கள், 3363 வந்து விருத்தப்பாக்கள் வந்து இருக்குது. அதில் என்னென்ன காண்டம் இருக்குன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் வந்து அவரோடது. இதில் பரஞ்சோதி முனிவர் வந்து என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருக்காருன்னு பாருங்கள். திருவிளையாடர் போற்றி கழிவெண்பா, மதுரை 18 அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா வேதாரண்ய புராணம், இதெல்லாம் வந்து அவரோடது. பரஞ்சோதி முனிவர் வந்து திருவிளையாட புராணம் போற்றி கழிவெண்பா, மதுரை 18 வேதாரண்ய புராணம், இதெல்லாம் வந்து 10th புக்கு கண்டென்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் வந்து உள்ளது அப்படின்னா முதல் 1000 தான் வந்து உள்ளது.
பெருமாள் திருமல்னா 105 பாடல்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்கோம். இது எந்த ஆயிரத்தில் இருக்குது அப்படின்னா வந்து முதல் ஆயிரத்தில் இருக்குது. திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா பிள்ளை பெருமாள் ஆகிய ஐயங்கார் தான் வந்து திருவேங்கட தந்தாதி. இவரை வந்து திவ்ய கவின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அழகிய மணவாளதாசர்னு சொல்லுவாங்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு பொன்கண் தீர்த்தோன் அன்றையும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் வந்து என்னன்னா சிலப்பதிகாரம் வந்து சொல்கிறாங்க. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எந்த மொழியை சார்ந்தது அப்படின்னா வந்து ஆங்கில மொழியை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் அவர்கள் தான். போப்பு பற்றி நிறைய பார்த்துங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் வந்து என்னென்னா யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க அப்படின்னா வேலுநாச்சியார் என்பவர் யார் அப்படின்னா வந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வேலுநாச்சியாருக்குன்னு தனித்த ஒரு லெசனே இருக்குது, 10th இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். நமக்கு கேள்வி வந்து என்னென்னா இது வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி யார், பெண்மணி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் வந்து மங்கம்மாளுங்கிற ஒரு ஆப்ஷனாக இருக்கும், வேலுநாச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து மங்கம்மாள் அவங்கள டெக் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஆன்சர் வந்து யார் அப்படின்னா வந்து வேலுநாச்சியார் அவர்கள் தான். இவங்களோட பீரியட் வந்து என்ன 1730 to 1796. 1796 தான். வேலுநாச்சியார் என்பவர் வந்து ஆங்கிலேயை எதிர்த்த முதல் தமிழக பெண். புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி அப்படின்னு பார்த்த உடனே ஏஐ டிக் பண்ணிடக்கூடாது என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர், புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது அப்படின்னா வந்து புலிப்பேரி தான். ஸோ புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டிலாம் இருக்குது. பெயரிடப்படாத ஊர் புலிப்பேரி அப்படிங்கிறதான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உளவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ராமலிங்கர். இது திருப்பி கேட்குறாங்க, பார்த்துங்க. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து வள்ளலாருன்னு ஆப்ஷனில் வைக்கலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உளவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கர். இந்த கொஸ்டினை வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2017 இப்படி கேட்டிருக்காங்க. கல்வெட்டுக்களில் காணப்படும் மதுரை இன்று டேஸாக மாறியுள்ளது மதுரை. இப்போ லாஸ்ட்டாக வந்து 2022 குரூப் 2லையா குரூப் 4லையான்னு தெரியலை. தற்போது மதுரையாக இருந்தது வந்து கல்வெட்டுகளில் வந்து எந்த பெயரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மதுரை வந்து ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின்ஸை வந்து ஒரே கொஸ்டின் தான் எடுக்கிறாங்க, அதை வேறு மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கு இந்த கொஸ்டின் தான் சாம்பிள். பார்த்துங்க. கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று மதுரையாக மாறியுள்ளது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற மாதிரி வரும் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று கூறியவர் வந்து ஔவையார். அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா சர்ச்சில். ஓசுருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் யார்? சொன்னது அல்லர் யார்? அல்லர்னா யார் சொன்னது அப்படின்னா பாரதியார். ஓருருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் அப்படின்னு சொன்னது பாரதியார். பாரதி வந்து தேசிய கவி, மகாகவின்லாம் வந்து குறிப்பிடுவாங்க. அப்புறம் வேற என்ன, சுதேசமித்திரன், இந்தியா, விஜயா அப்படிங்கிற நாளிதழ்கள்லாம் வந்து இதழ்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு வந்து கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. சாவக நாடு. தமிழர்கள் சாவக நாடுனா இந்தோனேஷியா அந்த மாதிரியான அந்த நாடு தான் நினைக்கிறேன். தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தன சாவக நாடு. கீழார்வெளி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடுபாடுகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை அப்படிங்கிறாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. கீழார்வெளி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடுபாடுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படிங்கிறாங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அவரோட இதழ்கள் கேட்குறாங்க. பார்த்துங்க. இந்த தேங்காய் துண்டுகள் விழிப்பு இரண்டும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மூவாக்கு தேங்காய் துண்டுகள்னால் வந்து மூவா. மண்ணின் மகன் அப்படின்னா வந்து நீல பத்மநாபன்.
செங்கமலமும் ஒரு சோப்பும் வந்து சுந்தர ராமசாமி, விழிப்பு வந்து சிவசங்கரி, தேங்காய் துண்டுகள்னா மூவா, மண்ணின் மகன்னா நீலபத்மநாபன், செங்கமலமும் ஒரு சோப்பும் வந்து சுந்தர ராமசாமி, விழிப்புனா வந்து சிவசங்கரி. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவர் என இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நச்சினார் கிணியர் தான். சி.வை. தாமோதரனார் பரிதிமாற் கலைஞருக்கு வழங்கிய பட்டம், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. பரிதிமாற் கலைஞருக்கு வந்து சி.வை. தாமோதரனார் என்ன பட்டம் வழங்கினார் அப்படின்னா வந்து திராவிட சாஸ்திரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 50 பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.